ஜோதியாய் சுடராய் சூழ்மணி விளக்காய் எள்ளுக்குள் இருக்கும் எண்ணெய் போலும் பாலுக்குள் இருக்கும் எண்ணெய் போலும் அன்னை ஆதிபராசக்தி அருளாசியோடு வாழ்ந்து வருகிறேன். ஒரு பெண்ணினால் எப்படி இருக்க வேண்டும்? அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்களோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இதுதான் இந்த நாடு, இதுதான் குந்தல தேசம். குந்தல தேசம் என தெரிவிப்பார்கள். இந்த குந்தல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய குந்திபோஜ மன்னன், அதாவது நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் தான். என்னுடைய தந்தை யார் தெரியுமா? என்னுடைய தந்தை தான் சூரசீன மன்னன். அதாவது எனக்கு 2 தந்தைமார்கள். சூரசேன மன்னனும் குந்திபோஜ மன்னனும் பால்ய நண்பர்கள். சூரசேன மன்னனுக்கு நான் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டேன். என்னை அழகாக எடுத்து பிரதை பிரதை என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். அப்பொழுது குந்திபோஜ மன்னனுக்கு குழந்தை என்பதே கிடையாது. நண்பனுக்கு குழந்தை இல்லையே, என்ன செய்வது என்று ஒன்று புரியாமல் என் தந்தையாக இருக்கக்கூடிய சூரசேன மன்னனாகப்பட்டவர் என்னை சின்ன குழந்தையிலேயே தன் நண்பனுக்கு குழந்தை இல்லையே என்று அந்த குழந்தையை எடுத்து என்னை தத்துக் கொடுத்து விட்டார். அதாவது குந்திபோஜ மன்னனுக்கு தத்துக் கொடுத்து விட்டார். குந்திபோஜ மன்னன் என்னை எடுத்து ஆசையோடு அன்போடு வளர்த்து வந்தார். குந்திபோஜ மன்னன் என்னை எடுத்து வளர்த்ததினால் என் பெயர் குந்தி 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 என உலக மக்கள் அனைவராலும் அறியப்பட்டது. அதாவது சின்ன சிறு வயதில் நான் வீதியிலே விளையாடிக் கொண்டிருக்கிறேன். விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அஞ்சி ஓடி நடுங்கி பயந்து ஓடுகிறார்கள். என்ன இது, மக்கள் எல்லாம் அஞ்சி ஓடுகின்றார்களே என்று நான் சின்ன சிறு பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தூர்வாச மகமுனிவராகப்பட்டவர் எங்களுடைய அரண்மனை நோக்கி என் தந்தையை பார்ப்பதற்காக வேக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது என்னுடன் இருந்த பிள்ளைகள் அனைவரும் அஞ்சி பயந்து ஓடுகிறார்கள். நான் மட்டும் அவரை பார்த்து பயப்படவே இல்லை. அப்படி பயப்படாமல் இருக்கும் பொழுது சரி, இவர் எங்கதான் போகிறார் என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன். அப்பொழுதுதான் அந்த தூர்வாச முனிவராகப்பட்டவர் என் தந்தையுடைய அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவர் மின் செல்ல அவர் பின்னடியே நானும் சென்றேன். நாட்டு மக்கள் அனைவரும் ஐயோ, இவர் மிகுந்த கோபக்காராயிற்று, தூர்வாச மகமுனிவரிடத்தில் நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டால் சாபத்தை கொடுத்து விடுவாரோ என்று அனைவரும் அஞ்சி பயந்து ஓடுகிறார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை குந்திபோஜ மன்னனை பார்த்து, தூர்வாச மகமுனிவராகப்பட்டவர், குந்திபோஜ மன்னா, உலக நன்மைக்காக நான் ஓராண்டு யாகம் செய்ய போகிறேன் என்று தெரிவித்தார்.
அப்படியா, நல்ல விஷயம் தானே, யாகம் தாராளமாக செய்யலாமே சுவாமி என்று என் தந்தை தெரிவித்தார். அப்பொழுது யாகம் செய்வதென்றால் யாகத்திற்கு வேண்டுமான பொருட்கள் அனைத்தும் நீ தந்து விடுவாய். ஆனால் நான் கேட்கப் போவது வேறு. அதாவது எனக்கு பணிவிடைக்கு ஒரு ஆள் தேவை என்று தெரிவித்தார். நாட்டில் உள்ளோர் அனைவரும் அஞ்சி பயப்படுறாங்க. அதாவது என்னவென்று கேட்டால், இவர்களுக்கு சாபத்தை பெற்றுக் கொள்வோமோ என்ற பயத்தில் அனைவரும் பயந்து ஓடுகிறார்கள். அப்பொழுது என் தந்தையிடத்தில் பார்த்து நான் தெரிவித்தேன், அப்பா நான் போகின்ற பணிவிட வேலைக்கு என்று நான் தெரிவித்தேன். அப்பொழுது தெரிவிக்கும் காலத்திலே என் தந்தையாகப்பட்டவர், அம்மா நீ சின்ன சிறு குழந்தை, அவர் சாபத்தை பெற்றுக்கொண்டால் கோபத்திலே சிறந்தவர், சாபத்தை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையை அழிந்துடுமா என்று என் தந்தை தெரிவித்தார். அப்பா எந்த சாபமும் நான் வாங்காத அளவிற்கு நான் நடந்து கொண்டேன் அப்பா என்று சொன்னேன். சொன்ன பிரகாரமே தூர்வாச மக முனிவரிடத்தில் என் தந்தையாகப்பட்டவர் என்னை ஒப்படைத்தார். காலையில் இருந்து ஸ்நானபானங்கள் பிரித்து கோலமிட்டு மலர்கள் வண்டுகள் மலர் மீது அமர்வதற்கு முன்பாகவே மலரும் ஜலமும் கொண்டு வந்து பூஜைக்கு வைப்பது வழக்கம். இதேபோல் தினந்தோறும் செய்வது என்னுடைய வழக்கம். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. நாட்கள் நகரும் பொழுது ஓராண்டு யாகம் பூர்த்தியானது. ஆஹா, இந்த குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கின்றாரே, இவர் இவ்வளவு ஒரு அழகான பணிவிட வேலை செய்கின்றாரே, இவருக்கு சாபத்தை கொடுத்து விடலாம் என்று நாம் நினைத்தோமே. நாம் என்ன நினைத்தோம்? சரி, இந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்றது என தூர்வாச மகாமுனிவராகப்பட்டவர் நினைத்தார். அப்பொழுது அம்மா குந்தி என் அருகில் வாயினை அழைத்தார். நான் சாமி இடத்தில் சென்றேன். சென்ற பிறகு அம்மா உன்னுடைய கரத்தை நீக்கி என தெரிவித்தார். நான் கரத்தை நீக்கினேன். என்னுடைய கரத்தை உற்று பார்த்து அவர் ஞானத்தால் பார்த்தார். அவர் ஞானத்தால் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்கு கல்வி செல்வம் முதல் பொன் பொருள் ஆவணம் அனைத்து வகையான செல்வங்களும் இருக்கின்றது. ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது மட்டும் கிடையாது என அவர் ஞானத்தால் அறிந்தார். அப்பொழுது அம்மா குந்தி உனக்கு அனைத்துமே இருக்கின்றது, ஆனா குழந்தை பெற்றும் பாக்கியம் மட்டும் இல்லை என்று தூர்வாச முனிவராகப்பட்டவர் தெரிவித்தார். அவர் தெரிவித்த பிரகாரம் என்னுடைய முகமாகப்பட்டது சோர்ந்து விட்டது. அப்படி சோர்ந்த பிறகு ஐயோ, சின்ன குழந்தையின் முகமாகப்பட்டது சோர்ந்து விட்டது. அப்ப இதற்கு என்ன வழி என்று தூர்வாச முனிவர் 5 மந்திர கற்களாக என்னிடத்தில் உபதேசித்தார். அம்மா குந்தி, இதனுடைய மந்திரத்தை நீ யார் நினைத்து ஒரு கல்லை எடுத்து போட்டு உச்சரிக்கின்றாயோ அந்த தெய்வமோ அந்த கடவுளோ அனைவரும் உன்னுடன் வருவார்கள். அவர்கள் அருளால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என தெரிவித்தார்கள். அவர் தெரிவித்த பிரகாரமே 5 மந்திரத்தையும் உபதேசித்தார்கள். 5 மந்திரத்தையும் கொடுத்தார்கள். அவன் மந்திரத்தை எடுத்து சொல்லிக் கொடுத்தாரே, அதை சோதிச்சு பார்க்கணுமே. எப்படி பார்க்கலாம்? இது என்ன நேரம்? இதுதான் இரவு நேரம். இந்த இரவு நேரத்தில் யார் ஓய்வாக இருப்பார்? அதான் ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் காலையில் உதயமாவார், மாலையில் மறைந்து விடுவார். அவரை அழைப்பதுதான் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும். தூர்வாசர் சொன்ன மந்திரம் பலிக்குமா பலிக்காதான்னு இப்ப பார்த்துடலாம். ஓ சூரிய தேவாய தேவா, Bye.
இருக்கிறது. யார் அது என்னை எழுப்பியது? அறிவோம் சூரிய தேவா அறிவோம் சூரிய தேவா தூர்வாசர் மந்திரமா? எதற்காக என்னை எழுப்பினாய்? அறிவோம் சூரிய தேவாய பூலோகத்துக்கு நான் வர வேண்டுமா? அறிவோம் சூரிய வர முடியாது என்றால் தூர்வாசர் சாபம் கிடைக்கும். இல்லை இல்லை, வருகிறேன் வருகிறேன். அறிவோம் சூரிய தேவாய அறிவோம் சூரிய தேவாய அறிவோம் சூரிய மறைமாற்றோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் பஞ்சனையில் காத்திருந்தேன். ஆனால் இந்த தூர்வாசர் மந்திரமானது என்னை தட்டி எழுப்பி இங்கே அழைத்து வந்து விட்டது. இங்கே என்னுடைய ஆசையை வீணாக்கி விட்டது என்று நான் மிகவும் வேலைப்பட்டிருந்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் ஒரு அழகான விருந்து நமக்காக காத்திருக்கிறது. ஆஹா, அழகான பெண். சரி, இந்த பெண்ணுக்கு முதல் காட்சி கொடுக்க வேண்டும். இவள் பூலோகவாசி. என்னுடைய கணங்கள் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு நான் சாதாரணமாக இவளுக்கு காட்சி அளிக்கிறேன். என்னுடைய முற்றத்தை எல்லாம் காட்டினால் இவள் தீய கருகி விடுவாள். அதனால் என்னுடைய பொது உற்றங்களை அனைத்து நடக்கிக் கொண்டு கிரகத்தை நான் இவளுக்கு நான் எளிமையாக காட்சி தரக்கூடியேன். நீ யாரை கோரி நினைத்தாயோ அதே ஆண்டவன் சூரிய பகவான். சூரிய பகவானா? ஏன் சிரிக்கிறாய்? மண்டு மண்டு, உனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, நான் மண்டா? ஏன் என்ன எனக்கு ஒண்ணும் புரியல? ஐயோ, சூரியனா எப்படி இருப்பாரு தெரியுமா? அவர் காலையில அப்படி எழுந்துச்சு வரும்போது நம்மளால கிட்ட நிக்கவே முடியாது. பிரகாசமாக வரும். ஆமா, மூஞ்செல்லாம் எரியும். நீ போய் சூரியனா போங்க. பெண்ணே, நீ இன்னைக்கு கோரி தவம் செய்தாய் அல்லவா? ஆமா, பூஜித்தாய் அல்லவா? பூஜித்தேன். நான் என்னுடைய திறனோடு உன்னிடத்து காட்சி அளித்தால் நீ எங்கு சாம்பலாகி விடுவாய். அதனால் தான் அதையெல்லாம் அடக்கிக் கொண்டு சாதாரணமாக உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கிறேன். நீங்க பொய் சொல்றீங்க. நான் சூரியனை நிறைய தடவை நான் பார்த்திருக்கிறேன் தெரியுமா? சூரியன் நிறைய பார்த்தேன். நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். அதனால நான் சூரியனை பார்த்து அதிகமா நான் விளையாடி இருக்கிறேன். நீங்க சூரியன் கிடையாது. அவர் வந்தா பக்கத்தில் நிற்கவே முடியாது. அப்படியா? ஆமா. என்னுடைய உஷ்ணத்தை பார்க்கிறாயா? காட்டுங்க பார்ப்போம். ஒத்துக்கிறேன், என்னால் பார்க்க முடியவில்லை. சரி, நீங்க சூரியன் தானே? நான் தான். வந்துட்டீங்களா? அப்ப போங்க. என்னது? நீ வானா வர்றதுக்கும் போனா போறதுனால அவங்க வீட்டு படியலாம் இல்ல. தூர்வாசரே, என்னை குறித்து பூஜை செய்தாயே, அழைத்தாய் அல்லவா? ஏன் அழைத்தாய்? சுவாமி, நீ அழைத்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நான் வந்திருக்கிறேன். அதனால் நான் வந்த வேலையை முடிக்காமல் இங்கிருந்து செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அது நன்றாயிருக்காது. அதனால் ஆமா, உன் பெயர் என்ன? என் பெயரா? என் பெயர் குந்தி. சுவாமி, என் பெயர் குந்தி. குந்தி குந்தி? ஆமா, குந்தி தேவி. அடடே, நன்றாக பேசுகிறாய். ஆஹா, அழகா பேசுகிறாய். ஐயோ, மண்டு மண்டு, என்ன ஏன் தொட்டு பேசுற? அப்புறம் தொட்டாலே அப்புறம் மற்றதெல்லாம் நடக்கும். நீங்க என்னென்னமா சொல்றீங்க, எனக்கு பிடிக்கல. நான் வந்தது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? என்னையா அழைத்தாய்? நான் வந்த முடிச்சு போகணும்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வந்த வேலையை முடிக்கணுமா? ஆமா, ஏதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, கையெடுங்க. கையை எடுக்கிறா? கை வைக்கணும். மேல கை வச்சு பேசினாதான் எனக்கு அது வரும். எனக்கு பிடிக்காது. நான் தோழி கூட கூட விளையாடினா பழக்கம். அது தோழி மாதிரி கூட விளையாடுறது என்ன சொல்றீங்க? நானா தூர்வாசரு 5 மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அந்த நேரத்துல இப்போ சூரியன் தான் இருப்பாருன்னு நினைச்சு பார்த்தேன். அதனால அந்த மந்திரத்தை விளையாட்டா சொல்லி பார்த்தேன். வந்தீங்க. சரி, வந்தீங்கல்ல, போங்க. நான்
வந்து போக முடியாது. எதுக்கு வந்தனும் அந்த நேரம் முடிச்சுதான் அப்ப நான் போறேன். ஏன் இப்போ பசி எடுக்குது ஒருத்தனுக்கு. ஆமா, பசி எடுத்தா என்ன செய்வாங்க? பசி எடுத்தா சாப்பிடணும். பசி எடுத்தா சாப்பிடணும். அந்த பசிய தணிக்கணும் இல்லையா? அப்படியா தணிக்கணுமா? இப்ப எனக்கு உடல் பசி. உடல் பசியா? ஆமா. அப்படின்னா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க என்னமோ எனக்கு தப்பு தப்பா சொல்லி தரீங்க. நான் சொல்லி தரணுமா? ஆஹா, நல்ல வெள்ளப்பழம் மாதிரி இல்லையா? அப்போ தப்பு இல்லை. ஏன்னா இது அரசாங்க சாப்பாடு. அரண்மனை இளவரசி பச்சை ஒன்னும் ஒன்று கொடுக்க இன்னுமே தெரிய அரைச்சி பூசணமா இருக்காள. குந்தி குந்தி பொட்டதான் பேச்சு வரும். எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சப்படக்கூடாது. இந்த விஷயத்துல கூச்சப்பட்டா எதுவுமே நடக்காது. எந்த விஷயத்துல? அதான் கிட்ட சொல்றேன். இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரும் உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இருந்தாங்களோ அது போல நாம ரெண்டு பேரும். அப்படின்னா எங்க அப்பா அம்மா புருஷ பொண்டாட்டியா இருக்காங்க. முடிச்சிய சரியா பேசுற இப்போ. அதுதான் அதானா? அது மாதிரி நீ அது மாதிரினா எனக்கு புரியலையே. நான் சின்ன பொண்ணு தானே, நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. முக்கரி தெரியுமா? முக்கரி. ஆமா, பலா வாழை சொல்லு. திங்கிறது என்னென்ன திங்கலாமோ அதான் பலா வாழை திங்கதான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. நான் சொல்ற ஞாபகம் கேளு கேளு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல மாப்பழ வாழை முக்கணி முக்கணி. இந்த மாம்பழம் இருக்குது. மாம்பழம். இந்த மாம்பழம் மாமரத்திலே பழுக்கும். ஆமா. ஆனா இந்த மனிதர்கள் அதுக்காக இடம் கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவசரம். அவங்க அவசர தேவைக்காக அந்த மாங்காயை பறிச்சு வந்து ஒரு குழி வெட்டி வைக்கல போட்டு அது மேல புகை வச்சு எடுப்பாங்க. குப்புன்னு பழுக்கும். பழுத்தா தானே சாப்பிட முடியும். பழுத்தோன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் ரெண்டாவது பலாப்பழம் இல்லையா? ஆமா, பலாப்பழம் பெருசா இருக்குமே. ஆமா, அதை கொண்டு வந்து போட்டு வைக்கல போட்டுனா அது பழுத்துரும். அதை வச்சு சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் அப்படிதான் வச்சு அதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு புகை வச்சு அடிச்சா குப்புன்னு பழுத்துரும். புகை வச்சு அடிக்கணும். அது மாதிரி இப்ப நான் புகை வச்சு பழுக்க வைப்போம். பழுக்க வைக்கணுமா? ஏன்னா ஏன் தேவைக்காக பசிச்சாங்க. அப்படி ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? ஏங்க நீங்க சொல்றது சரிதான். நான் இன்னும் காயா இருக்கேன், என்ன தொடாதீங்க. நான் இன்னும் கனி ஆகல. அதாவது இன்னும் நான் வயசுக்கு வரல. நீங்க வர வைக்கிறீங்களா? அது எப்படி உங்களால முடியுமா? முடியுமா? முடியும். அது எப்படி? நாகூரிப்பட்டாடை. இந்த ஆடையை அக்னி ஆடை. இந்த ஆடையை நீ அணிந்து கொண்டாயானால் நிச்சயம் நீ பருவ பெண்ணாக்கி விடுவாய், வயசுக்கு வந்துவாய். ஆனா ஒண்ணு இங்க வாங்க. என்னங்க? சரி, நீ வயசுக்கு வரல, நான் என்ன பழுக்கல வயசு வரலன்னு சொல்றேன். அப்படி வயதுக்கு நீ வந்து விட்டால் என் ஆசை நீ பூர்த்தி செய்வாயா? அப்படி சொல்றீங்களா? நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதானே வருது. ஏங்க கூச்சப்பட்டா முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நான் வயசுக்கு வந்துட்டேனா நீங்க சொல்ற ஆசை நான் பூர்த்தி பண்றேன். ஆனா இது சத்தியம். ஆனா நான் மறுபடியும் சின்ன பொண்ணாவே ஆயிடணும். அப்படியா? ஆமா. சரி, அப்படி ஆகட்டும். அதனால இத போய் நீ உடுத்திக்கிட்டு வா. நீ வந்து வயசுக்கு வந்துடும். இந்த சீக்கிரம் சீக்கிரம்
கொஞ்சம் பொறுத்துக்கணும் வா. ஆச்சா ஐயோ ஐயோ அதான் எந்த ஒரு மகசூலும், அதாவது நெல் கதிர் இருக்கிறதே அது முதிராக விளைந்து விட்டால், முறித்து விட்டால், நம்மளாம் விளைவிட்டோமே அப்படி நிமிந்தா நிற்குது, கொஞ்சம் நாணம் தலை கவிழ்ந்து கொள்ளும். அதுபோல இந்த பெண் பருவம் அடைந்து விட்டாள் என்பதை அவள் நாணமே நம்மளுக்கு காட்டுகிறது. அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஆகா குந்தி, என்னங்க உங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு ஒரே கூச்சமா இருக்குங்க. கூச்சப்பட்டாலும் வேலை ஆகாது, ஒரு மாதிரியா இருக்குங்க. என்னங்க என்ன என்ன எப்படி எப்படி குந்திக்கிட்டு பேசிக்கலாம், நம்ம உடல் அமைப்பும் மூன்றாவது கண்டரை போன்ற நெற்றியும், வில்லை போன்ற புருவம், கயல் நீர் போன்ற ஒத்த விழிகளும், ஐயோ ஐயோ மாம்பழ கண்ணங்கள். என்னங்க அத்தான்
இல்லையோ அதை ஆடிடும் என் மனமோ காதலின் பல்லவியோ அது நான் பல்லவியோ அங்கத்திலே ஏழு மரம் லிங்கத்திலே நூறு மரம் இறந்து மறந்து மகிழ்ந்தோம் இங்கத்தில் உன்னை சேர்ந்த ஆனந்தமே இங்கத்தில் பாடும் என் மனமே கனவுகளின் உயர்வரமோ ஆசைகள் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? உனக்கு எனக்கு இருக்குங்க. வெளிப்படுத்து என்னங்க